வெல்கம் ஸ்டம்ஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி பக்கோடா சுட்டுருக்குறேன். எதில் சுட்டேன்னு காமிக்கிறேன். என்னடா பக்கோடான்ட்டு ரோஜாப்பூ கீரையை காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இதில் தான் சுட்டேன் பக்கோடா. நான் ரோஜாப்பூ இதில் எடுத்து கடல மாவு கரைச்சிட்டு கொஞ்சம் மீடியம் திக்காக கொஞ்சம் கரைச்சிட்டு, ரொம்பவும் தண்ணியாக கரைக்கூடாது, திக்காகவும் கரைக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதில் வந்து மிளகாத்தூள், உப்பு, சோடா போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு அதில் வந்து இந்த இதழ்களை போட்டு பக்கோடா சுட்டுருக்குறேன். போண்டா சைஸில் எப்படி வேணாலும் நம்ம சுட்டுக்கலாம். பக்கோடா மாதிரி அப்படி தூவி விட்டுக்கலாம், இல்லை நல்லா எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாவு கொஞ்சம் எடுத்து அதுலேயே நான் இந்த வந்து மணல் கீரை பறிச்சுட்டு தோட்டத்தில் இருக்குது, பறிச்சுட்டு நல்லா அலசிட்டு சுடு தண்ணி நல்லா காய வச்சு போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பக்கோடா கடல மாவில் போட்டு எடுத்தேன். சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் ஒரே மாதிரி இந்த கீரையை பருப்பில் போட்டு செய்கிறோம், பொரியல் செஞ்சுருக்கோம். நான் இதில் வித்தியாசமாக கொஞ்சம் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா நல்லா சாப்பிட்டாங்க. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.